ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சாரியோடு ஆரம்பிச்சிருன்னு பார்க்குறீங்களா? இந்த வாரம் ஃபுல்லாக ஃபங்க்ஷனு, அதனால் இப்போ ஒரு சண்டே ஒரு மார்னிங் வந்து கல்யாணம் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் முந்தா நாளே கிளம்பிடுவோம், ஃப்ரைடே கிளம்பிடுவோம். அதனால் வந்து சாரீலாம் எடுத்து வச்சு பண்ணுறேன். இதை வந்து மார்னிங் கல்யாணத்துக்கு கட்டுற புடவை, ரிசப்ஷனுக்கு கட்டுற புடவை வந்து உங்களுக்கு அப்புறமேட்டு நான் போடும் போது எடுத்து போடுறேன். சிம்பிள் டிசைன் தானுங்க, ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. பார்ட்ரு மேலே வந்து பெரிய சின்ன பார்ட்ரு, கீழே வந்து பெரிய பார்ட்ரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரெட் கலரு காம்பினேஷன், க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தனால நம்ம கல்யாணத்துக்கு அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரீ. ப்ளவுஸ் கொடுத்துட்டேன், ஸ்டிச் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் வந்துடும். இப்போ நம்ம சாரீலாம் வந்து அயன் பண்ணி வைக்கணும். அதனால் வந்து காலையிலே எடுத்து வச்சுட்டேன், இல்லைன்னா மறந்துடுவேன். நான் நிறைய வேலை பார்க்கறதுனால, எங்கள் அம்மாவாசை நிறைய வேலை இருக்கிறதுனால எடுத்து வச்சேன். அவங்க ரேட்டு சொல்லும் போது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் சாரீ நல்லா ஒர்த்தானது அந்த ரேட்டுக்கு. இது வந்து உங்கள் லைட்டு வெளிச்சத்தில் கொஞ்சம் ஜிம்முன்னு தெரியுது. நீங்கள் நல்லா வெளிச்சது பார்த்திங்கன்னா இந்த ஜரிகெல்லாம் வந்து அப்படியே மின்னுதுங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் நல்லா சூப்பராக தைக்க சொல்லிக்கிறேன். உங்களுக்கு டிசைன்லாம் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கும் ஐடியா அதுமாதிரி ப்ளவுஸ் வந்து தைக்கணும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களும் அதுமாதிரி தைச்சிக்கலாம் சிஸ்டர்ஸ். ஓகேவா? காலையிலே வந்து இந்த சாரீ எடுத்து வச்சுட்டு வேலை ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி அம்மாவாசை, இன்றைக்கி ஃபுல்லாக வேலை இருக்கும். அதனாலே வந்து காலையில் இதை அயன் பண்ணி வச்சிடலான்னு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. உங்களுக்கு லைட்டு வச்சுல கொஞ்சம் கலர் டிம்முன்னு தெரியுது, நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நான் ஒரு விலாகாக எடுத்து போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். காலையில் சாப்பாடு வேலை ஆரம்பிச்சிட்டேன். அந்த கேப்பில் தான் இந்த சின்ன வீடியோ எடுத்தேன் நான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜிகின்னு இருக்குது. சரி வாங்க நம்ம சாப்பாடு வேலை பார்த்துடலாம். இன்றைக்கி அம்மாவாசை அதனால சிம்பிளாக செஞ்சு அப்புறமேட்டு செஞ்சுக்கலான்னு ஒயிட் ரைஸ் வச்சிட்டேன், தக்காளி குழம்பு வச்சேன். சிம்பிளாக பண்ணிட்டேன், ஏன்னா அதுக்கப்புறம் செய்யலாம். காலையில் இவங்க ஆஃபீஸு ஸ்கூலுக்கு கிளம்பணும், காலையிலேருந்து செய்ய முடியாது. பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். நல்லா கமகமாக வாசனையாக கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறது உங்களுக்கு தெரியும். பால் காய்ச்சி வச்சேன், பாப்பாவுக்கு பால் ஆசி கொடுக்கலான்னு. நல்லா சூடாகுது, பார்த்தாலே தெரியும் ஆவி பறக்குது. நைட்டு சாப்பாடு மீந்துச்சு, அதனால் தண்ணி ஊற்றி வச்சுதான் கஞ்சி. இதுதான் நான் குடிக்கலாம்னு நினச்சிருக்கிறேன். கஞ்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எல்லாம் ட்ரை பண்ணி குடிங்க, உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். காலையிலே சாப்பாடு வச்சுட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அப்படி தான் காக்காலாம் கத்தும் போது சாப்பாடெலாம் எடுத்து வந்து வச்சுருவேன். காலையிலே வச்சுட்டாங்க, ஆனால் இந்த காக்கா கத்தினிட்டு திருப்பும் சாப்பாடு எடுத்து வந்து வச்சேன் நான். நம்மளுக்கு மனசு கேட்காது. ஆடு மாடு கோழி காக்காலாம் இதுமாரி கத்திச்சுன்னா வீட்டில் எது இருந்தாலும் எடுத்து வந்து வச்சு விட்ருவோம். நமக்கு இல்லைன்னா கூட நம்ம வேஸ்ட் ஆகாத பொருள் இருந்தால் கூட எடுத்து வந்து காக்காவுக்கு வச்சுருவேன். அதனால் சாப்பிடுன்னு உட்காந்துக்கிறேன். பாருங்கள், செம்ம கத்துங்க, காதே கிழிஞ்சிச்சு. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. பாப்பாவுக்கு தோசை ஊற்றலான்னு பார்த்துங்க, இவள் கத்தினா இருந்தா. அதனால் வந்து பாப்பா கொஞ்சம் சாப்பாடு எடுத்து காக்கா எடுத்து வச்சிட்டா. பாப்பாவுக்கு தோசை ஊற்ற போகிறா. அது எப்படி சாப்பிடுது பாருங்கள். பசி எடுத்துச்சு கடற்கன்னு சாப்பிடுது. நான் வர இப்போ பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும். அவ்வளோ இது பண்ணிட்டு வீடு ஏற்காயிட்டு என் வேலையை பார்க்கணும். 4 வயசு சாப்பிட்டுச்சு, அது போதும் பொழுது. போய் அந்த பக்கம் தனியாக உட்காந்துக்குது. என்ன பண்ணுறது, அவ்வளோதான் பொழுது அவங்களுக்கு. இப்போ இருக்கிற சாப்பாடு மீதி காக்கா வந்து சாப்பிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. அடுத்த ரவுண்டு எங்கன்னா போனால் கிடைக்கும்னு கிளம்பிட்டாங்க. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க. பாப்பாவுக்கு ஃபஸ்ட் எடுக்கலாம். தோசை கேட்டால் தோசை ஊற்றிட்டேன், தொடர்ந்து ஊற்றிட்டேன். தக்காளி பொருளில் கொஞ்சம் வச்சு ஊற்றி ஊற்றுவேன். பக்கத்துலேயே நின்றுக்கிறேன். அம்மா பசிக்குதுன்றா. சரி தோசை ஊற்றி கொடுக்கலான்னு ஊற்றினுங்கிறேன். கொஞ்சமாக ஊற்றி, ஏன்னா காரம் அதிகமாக இருந்தால் அவள் சாட மாட்டா, அதனால் கொஞ்சமாக ஊற்றி கொடுக்குறேன் அவளுக்கு. தோசை பாருங்கள், கடையில் சொல்கிற தோசை மாதிரி இருக்கும். நான் பேசினுக்கிற பின்னாடி எனக்கு தப்பியும் கொடுத்துனுக்கிறா. என்ன தான் பண்ணுறது தெரியல. கொஞ்சமாக குழம்பு ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. உக்காந்து இருக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.